முதல் முறையாக இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிற மனித கூட்டம் கடலடைக்கு போட்டியாக இந்த இடத்தை பொறுத்தவரை அது எண்ணிக்கை குறைவுதான். ஆனால் இந்திய பிரதமரை திரும்பி பார்க்க வைத்த போராட்டம் அல்லவா, அது மிகப்பெரியதுதான். முக்கியமாக எதையுமே திரும்பி பார்க்க முடியாது என்று சொன்னவனெல்லாம் இன்றைக்கு இடிந்த கரையை திரும்பி பார்த்திருக்கிறான். ஏனென்றால் இடிந்த கரையை நோக்கி ஒவ்வொரு ஜனங்களும், பெருமளவு ஜனங்களும், கூடங்குளம் ஜனங்கள் எல்லோரும் இங்கே கூடி உட்கார்ந்து நாங்கள் வழிபாட்டால் கிறிஸ்தவனாக இருக்கலாம், வழிபாட்டால் இந்துவாக இருக்கலாம், வழிபாட்டால் இஸ்லாமியனாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் தமிழ் சமூகத்தில் பிறந்திருக்கிறோம், நாங்கள் ஒரு தொப்புள்கொடி உறவை என நிரூபித்த இந்த போராட்டம் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதையும் ஒற்றுமைப்படுத்தியிருக்கிறது. முதலில் கரையேறிய பாதிரிமார்கள் அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்த நாம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறினோம். சுடலை மாடலையும் காளியையும் மாரியையும் வணங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரும் கூட்டம் மனித மரியாதைக்காக உலகத்தில் உள்ள பாவங்களுக்கெல்லாம் சிலுவையை சுமக்கிறானே, அதுபோல வாழ்க்கை முழுவதும் சாதி என்கிற சிலுவையை சுமந்து கொண்டிருந்த இந்த ஜனங்கள் அதை தூக்கி எறிந்துவிட்டு இந்த மதத்தை தழுவினோம் வழிபாட்டுக்காக. ஆனால் வாழ்க்கை மாறவில்லை, வாழ்க்கை முறை மாறவில்லை. இந்த போராட்டம் 88 இந்த மேடையிலே நான் நிற்பது 2வது முறை. ஆனால் இந்த மைதானத்துக்கு நான் வந்திருப்பது 3வது முறை. 89 எங்களுடைய சைக்கிள் பிரச்சார பயணம் தூத்துக்குடியிலே தொடங்கி சாத்தான்குளம் வழியாக இடிந்தகரை வந்து கூடங்குளம் போய் 5 கிராமம் நாகர்கோயில் என திருநெல்வேலியில் போய் எங்களுடைய பிரச்சார பயணத்தை முடித்தோம். அந்த பயணத்தினுடைய அன்றைய நோக்கம் அணு உலையை கட்டாது. 89 இன்றைக்கு நம்மை மீறி கட்டணமாக கட்டியிருக்கிறான் அணு உலையை இழுத்து மூடு என்பது இன்றைய முழக்கமாக மாறியிருக்கிறது. நண்பர்கள், மதங்களை பற்றியெல்லாம் அரசியல்வாதிகள் நிறைய பேசுகிறார்கள். மதத்தை சேர்ந்தவர்கள் தூண்டி விடுகிறார்கள். தேர்தல்னு வந்துட்டா போதும், சர்ச்சுக்கு போய் ஏதோ ஒரிஜினல் கிறிஸ்தவ மாதிரி ஃபாதர்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறான் ஓட்டு வாங்குறதுக்காக. மசூதிக்கு போறான், ஒரிஜினல் முஸ்லீமா பொறுமைய மாதிரி புல்லாவை தலையில் வச்சுக்கிட்டு எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, ஏன்னா முஸ்லீம்லாம் என்னை பார்த்து ஓட்டு போடணுங்கிறான். காளியாத்தா மாரியாத்தா கோயில் விடுறதே கிடையாது. ஆனால் போராட்டம்னு வந்தா மக்கள் பார்த்தீங்கன்னா இவன் கிறிஸ்தவன்றான், இவன் முஸ்லீம்ன்றான், இவன் இந்துன்றான். ஆக போராட்டத்தை உடைப்பது, பிரிப்பது என அவன் நினைத்தால் எதையும் பயன்படுத்துவான். இந்த தொகுதிகளுடைய முன்னாள் எம்எல்ஏ அப்பா அவர்கள் இங்கே ஒரு 6 நாள் கழித்து இங்கே பேச வந்தார். 6 நாள் 14 நாள் கழித்து பேச வந்தார். அவரை பேசுவதற்கு பட்ட பாடும், அவரை இங்கே அமர்ந்திருந்தவர்கள் படுத்திய பாடும். நீ எம்எல்ஏயாக இருக்கலாம், பெரிய புடுங்கியா இருக்கலாம், எங்களுக்கு கட்டுப்படுதா என சொல்லி கட்டுப்படுத்திய மேடை இது. இந்த மேடைக்கு ஒரு சொல்லி கட்டிக்கலாம். உங்களுக்கு இது எழுதுகிற பாதையாளர்களுடைய சர்ச்சை மேடை அல்ல, போராளிகளுடைய மேடை. கிறிஸ்தவர்களுக்கு போப்பாண்டவரும் அவருடைய இருப்பிடமும் தான் புனித ஸ்தலம். இஸ்லாமியர்களுக்கு மெக்கா தான் புனித ஸ்தலம். இன்றைய பொழுதிலே போராடுகிற எங்களுக்கு புனித ஸ்தலம் இந்த இடிந்தகரை தான். போராடுகிற எங்களுக்கு சுட்டால் நெருப்பு, சுடுவதால் நெருப்பு, சுழலுவதால் பூமி, வீசுவதால் காற்று, போராடுவதால் மட்டும்தான் நீ மனிதன் என்பதை நீங்கள் உலகுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். உலகுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். இந்த போராட்டம் 88 தொடங்கிய போராட்டம். என்ன திடீர்னு போராடுற, எங்கிருந்து வந்துச்சு இந்த கூட்டம், யார் இந்த உதயகுமார், என்ன இந்த போராட்ட குழு என்று கேட்பவர்கள் வரலாறை மறைத்து பொய்யாக கேள்வி கேட்கிறார்கள். அவனுக்கு தெரியும் 88 போராட்டம் நடந்தது தெரியும், தூத்துக்குடிக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்தது தெரியும், வை கோபாலசாமி வந்தது தெரியும், அப்பொழுது எம்எல்ஏயாக இருந்த குமாரதாசை வைத்து நாகர்கோவிலே அணுகுண்டு எதிர்ப்பு பேரணி மாநாடு நடந்தது தெரியும், கன்னியாகுமரியிலே துப்பாக்கி சூடு நடந்தது தெரியும். இந்த எல்லாத்தையும் நடத்தும் பொழுது மத்தியில் ஆட்சியில் இருந்த வெங்காயங்கள் தான் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர். மாநிலத்தில் 2 கட்சியை தவிர மாறி மாறி யாருமே ஆட்சியில் அமர்ந்தது கிடையாது. இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் யார் யார் போராடினான்னு தெரியும். 30 வருஷம் கழிச்சு நீ அங்க
போராடினியா, இங்க போராட்டம் நடத்தினியா, உன் மேல இங்க வழக்கு இருக்குன்னு தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுற இந்த நாய்களுக்கு கன்னியாகுமரியில் போராடிய இந்த முகங்களை தெரியாதா? நாகர்கோவிலில் போராடிய எங்களை தெரியாதா? தூத்துக்குடியில் போராடிய அந்த போராட்டக்காரர்களை தெரியாதா? ஆண்டன் கோமஸ் தெரியாதா? இன்னைக்கு பல்லு போனதுக்கு பின்னாடியும் நம்ம போராட்ட களத்தில் வந்து நிற்கிறாரே ஆண்டன் கோமஸ். அன்னைக்கு ஆண்டன் கோமஸ், இன்னைக்கு உதயகுமார். அவதாரங்கள் வேறுபடும், அவதாரங்கள் வேறுபடும். அன்றைக்கு ஆண்டன் கோமஸ், இன்றைக்கு உதயகுமார். நாளைக்கு எந்த குமாரன் நம்முடைய குமாரனாக வந்து போகிறானோ தெரியாது நமக்கு. ஆகஸ்ட் மாதத்திலே இருந்து இங்கே அமர்ந்து போராட்டத்தை இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு புதிய சகாப்தத்தை படைத்திருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதத்திலே இருந்து இன்றைக்கு வரை இந்த போராட்ட பூமியிலே கால் வைக்காமல் இருப்பவன் போராடுவதற்கு தகுதியற்றவன். என்னை பொறுத்தவரை அவன் போராட்டக்காரன் என்றால் இன்றைக்கு இந்த போராட்ட களத்தை சந்தித்தே தீர வேண்டும். அடுத்த தேர்தலை நோக்கி அல்ல, அடுத்த சந்ததியை நோக்கி. முடிந்தவரை தனக்கு பாவம் செய்கிற மன்மோகன் சிங்களுக்கு மண்ணை வாரி வீசிவிட்டு நாசமா போ என்று சொல்லிவிட்டு போகிற அந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். நாரி போன நாராயணசாமிகளுக்கு மண்ணை வாரி தூரிவிட்டு நீ நாசமா போ, வாய் புளித்து போகட்டும் என்று அன்றைக்கு ஒருவர் பாடினாரே நம்முடைய சமர்ப்பா குமாரன். ஒரு ஒப்பாரி பாட்டு ஒன்று, ஒரு ஒப்பாரி பாட்டு, மண்ணை அள்ளி வீசுகிற அந்த பாட்டு இருக்கிறது. அதுபோல காளி கோயிலே வீசிவிட்டு போகிற அந்த வேர்க்காடு இருக்கிறது. இன்சா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை தொழுது விட்டு அவன் அந்த மனசு இறங்கி கனமான மனதை இறக்கி வைத்துவிட்டு வெளியே வருகிறானே. இதைத்தான் என்னுடைய தானை தலைவன் கார்ல் மார்க்ஸ் சொன்னான். மதம் நமக்கு மயக்கம் ஊட்டக்கூடிய அமீனாக மட்டுமில்லை, நம்மை நம்முடைய ஆன்மாவின் ஆன்மாவாக அந்த மதம் இருக்கிறது என்று சொன்னான். அந்த மதம் அதை மட்டும் நம்பிக்கொண்டு நான் அனைத்தையும் ஆண்டவரிடம் விட்டுவிட்டேன் என்று சொல்லாமல், ஆண்டவரிடம் நான் சொல்லிவிட்டேன் என்ற பாதிரியாரிடம் சொல்லாமல் கரம் கோர்த்து கொண்டு 80களிலே எப்படி வெள்ளை அங்கியும் சிலுவையும் ஒரு இணைந்த போராட்டத்தை இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டினார்களோ அந்த வரலாறு மீண்டும் திரும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த வரலாறு இன்றைக்கு நம்முடைய கடற்கரை வர பாதிரிமார்களையும் நம்மோடு கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது. அரசியல் தலைவர்களை நம்மோடு கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது. இந்த போராட்டத்திலே வெற்றியை தவிர வேற எதையும் நாம் ஈட்ட மாட்டோம். இந்த போராட்டத்திலே வெற்றியை தவிர நாம் எதையும் ஈட்ட மாட்டோம். அதற்காக எத்தனை உயிர்கள் வேண்டுமானாலும் இந்த கூடங்குளம் நம்மை வழியெடுத்து பார்க்கட்டும். அதற்கு பிறகு முடிந்தால் அணு உலையை இயக்கி பார்க்கட்டும் இந்திய அரசாங்கம். இதற்கு எச்சரிக்கை, சவால் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். நாளை நாம் சிந்த போகிற நாளை என்ன, நேற்று நாம் சிந்திய ரத்தத்தினுடைய அடையாளம் தான் இன்றைய போராட்டம். கன்னியாகுமரியிலே நாம் சிந்திய போராட்டம். இதே கூடங்குளத்திலே எல்லோரையும் அனுப்பிவிட்டு கடைசியாளாக நான் வண்டியிலே வரும்பொழுது துண்டை பிடித்து இழுத்தாலே அந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் பழசரக்கு கடைக்காரன், இதே மேடையில் தான் ஒரு முறை நான் சொன்னேன். அந்த ஆள் இன்னைக்கு கூட கூடங்குளத்தில் தேடினேன். கருப்பா, குட்டையா, கொஞ்சம் வழுக்கையா, யாரும் இந்த ஆள் அப்படின்னு தேடுறேன். இன்னைக்கு வரையும் தேடுறேன். அந்த இழுத்து விட்ட பொழுது ஒரு சொட்டு ரத்தம் வேணாலும் எனக்கு லேசாக சிந்தின பொழுது அன்னைக்கு இருந்த வயதில் ஒரு சின்ன சவடால் அடித்தேன். காலை தூக்கி அந்த வண்டி மேலே போட்டு அந்த ரத்தத்தை லேசாக எடுத்து, இந்த ரத்தத்துக்கு நீ பதில் சொல்லியே தீர வேண்டும், மீண்டும் கூடங்குளம் அருகே போராட்டம் வெற்றி பெறும் என்று எண்ணத்தில் சொன்னதிலே சொன்னார். அந்த வாய்ப்பை நான் உருவாக்கினே இல்லையோ, அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். எங்களுடைய சபதம் வெற்றி பெறும், உங்கள் சபதம் வெற்றி பெறும். ஏனென்றால் இது மக்களுடைய சபதம், இது மக்கள் வெற்றி பெறுகிற காலம். 2011 ஒவ்வொரு போராட்டமும் மக்கள் போராட்டத்தால் வெற்றி பெற்றிருக்கிறது. சமச்சீர் கல்வி மக்கள் போராட்டத்தால் நீதிமன்றத்திலே தடை வாங்கப்பட்டது, வெற்றி பெற்றோம் நாம். 3 தமிழர்களுடைய தூக்கு தண்டனை நிறுத்தின போராட்டம் தமிழ்நாடே போராடியது, வெற்றி பெற்றோம் நாம். கடந்த ஆண்டு நடந்தது. இன்றைக்கு முல்லை பெரியார் கூடங்குளம் அணுகுலையிலே 5 மாதங்களாக அணுசக்தி கழகத்துடைய இந்திய அரசுடைய அணு உலையை மூட வைத்திருக்கிறோம். நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் நிச்சயமாக.